அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கும் நேரமாக மே 1ஆம் தேதி முதல் மே 7ஆம் தேதி வரை இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வாரம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவான அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் வலம் வருகிறார். லாபஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கனவு கோட்டை கட்டி பல்வேறு வகையில இழந்த சக்தியை மீட்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை விளக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் கனவு கோட்டை கட்டி பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்திப்பதோடு, சக்தி வாய்ந்த பொறுப்புகளை இழந்த உங்களுக்கு, சக்தி வாய்ந்த பல விஷயங்களை தியாகம் செய்த உங்களுக்கு அவை அனைத்தும் மீண்டும் கிடைப்பதோடு, நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான சந்தர்ப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான யோக வாய்ப்புகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியான சந்திரன் இந்த வேளையில் ஜென்மத்தில் உச்சம் பெற்று அதற்கு பிறகு தனம், தைரியம் மற்றும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலம் வர போகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஆட்சி பலமும் பெற போகிறார். துவக்கத்தில் உச்சம் பெற்றும் வலம் வருகிறார். எனவே உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நெருக்கடிகள், தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படும். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சூரியனும் உச்சம் பெற்றிருப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை தவிர்த்தறிவதோடு மிக அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான தடையும், சிக்கலும், சிரமமுமின்றி உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் மிக வலுவாக சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆகிய 3 கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலம் வருவதால் இந்த தருணத்தில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் முயற்சியின்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புதனும் பலம் பெறுகிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் மாணவர்கள் தனி திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. அனைத்தையும் விட அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் ஜென்ம ராசியில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இறுதி தருவாயில் இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் ஜென்மத்தில் இருந்தாலும் இந்த வாரத்திற்கு பிறகு ஜென்மத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறார். எனவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் கூட அவர் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை இனிதான் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில்
மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 10 ஆட்சி பலம் பெற்றும் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக லாபத்தில் வலம் வருகிறார் சனி. சனியின் அமைப்பு மிக பெரிய அளவில் அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் அவருடன் மிக வலுவாக ராகுவும் இணைந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகு கர்மத்தில் இருக்கிறார், சனியும் கர்மத்தில் வலம் வருகிறார். ஆனால் திருக்கணிதத்தின்படி ராகு லாபத்தில் இருக்கிறார், சனியும் லாபத்தில் இருக்கிறாருங்க. இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் அபரிவிதமான நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகுவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் மோட்சக்காரகரான கேதுவும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பயம் நீக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான அமைப்பில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் வலு சேர்க்கிறார். இந்த தருணத்தில் நெருக்கடிகள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானமாகிய 3இல் வலம் வருகிறார். தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அலைச்சல் சிரமம் இல்லாமல் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை எளிய முறையில் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தற்போது சாதகமற்ற அமைப்பு என்றால் குரு ஒருவர்தான். எனவே உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்பதோடு இனிதான் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும்.